காப்பாற்றுறதுக்கு வந்து அது கைட் பண்ணோம். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோவே அந்த பொண்ணை கொலை பண்ண வந்தவன் தான். ஸோ அப்படிப்பட்டவன் வந்து எப்படி இந்த பொண்ணை காப்பாற்ற போகிறான், இது வந்து நாங்கள் ட்ரெயிலர் காட்டிட்டோம். பட் மெயின் இதை வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். அது ஒரு ஹாரரோட இருக்கும் இந்த படம். ஸோ அந்த ஸ்மோக் சிஜி பண்ணுறதுக்கு நிறைய டைம் அண்ட் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ். பால்பாண்டியெலாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல கேமராமேன் சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பால்பாண்டிக்கு வந்து சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி லைட்டிங்ஸ் தான் வேணும், எனக்கு எப்படி தேவையோ. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் வேறு ஃபாரின் ஃபிலிம்ஸ் வந்து காட்டி எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து லைட்டிங் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் எடிட்டர் மணிகண்டன், ஏற்கனவே ஒரு படம் பண்ண எடிட்டர். அவர் வந்து டைரக்ட் பண்ண படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ அவர் என்கிட்ட ஆக்சுவலி எனக்கு கதை சொல்ல வந்தார் ஒரு படத்துக்காக, என்னை ஹீரோ வச்சு படம் பண்ணுறதுக்காக. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டெஃபினட்டாக இந்த ஜெய் விஜயம் படம் சக்ஸஸோ என்னவோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பணம் தரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எப்படின்னா, இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம். சப்போஸ் தியேட்டர்ஸில் வந்து பிக்கப் ஆகலைன்னா எங்கள் ஆப் இருக்குது, ஏக்யூ மூவிஸ் ஆப். அதில் உலகம் பூரா ரிலீஸ் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு ஒன்லி 50 rupees தான். அது டெஃபினட்டாக என் ஃபேன்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க, 3 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா நான் போட்ட படத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். நான் டெஃபினட்டாக ஒன்று வச்சு படம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவர் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு கோடேட்டர் மாதிரி எடிட்டராக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்கமிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங் டெக்னீஷியன்ஸ் அவங்கள வச்சு தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும். மைக்கேல் அகஸ்டினை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். மைக்கேல் அகஸ்டின் கூட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நிறைய டிவி சேனல்ஸில் வந்து சாம்பியனாக வந்த ஒரு காமெடிக்கு மிமிக்ரி மன்னன். ஸோ அவரை வந்து இதில் வந்து ஒரு த்ரூ அவுட் காமெடி பண்ண வச்சுருக்கேன். அவரோட சேர்ந்து இன்னொரு காமெடி வந்து திவாகர் பண்ணியிருக்காரு. தென் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட். ஸோ அது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து நான் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த படத்தை வந்து 29th இந்த மந்த் 29th வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா வந்து வேறு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது நான் ஒரு ஹீரோவாக இருக்கும்போது என்னால் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஹீரோவாக நடித்தேன். நான் தெலுங்கில் பிஸியாக இருக்கும்போது நான் தமிழில் பண்ணி ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் அங்கே தெலுங்கு நடித்து தமிழ் நடித்து பண்ண படம் தான் ராமகிருஷ்ணா. அந்த படமே ஒரு பெரிய ப்ரொடியூசரு சிவசக்தி பாண்டியன் சார், காதல் கோட்டை, கண்ணெதிரை தூண்ட பண்ண ஒரு ப்ரொடியூசராலே வந்து சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. கடைசியாக வந்து நான் அந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ண அவசியமே இல்லை. ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூ வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு 40 படம் வந்துருச்சு அந்த டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2004 2005 வந்து நான் நிறைய படங்கள் பண்ணேன். அதில் வந்த பணத்தை வச்சு, ஏன்னா அவ்வளோ படம் எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னா ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரிவியூ பார்த்தபடியா தான். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக நான் வந்து பயங்கர பிஸியாக இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரே நாளில் 3 ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். குருதேவா, அமுதே, காற்றுள்ள வரையெல்லாம் வந்து 3 nights டே அப்படி கண்டினியூவாக பண்ணி கூட எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இருந்துச்சு, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் இல்லை, பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப். ஸோ அந்த பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப்போட பிரச்சனை வந்து எனக்கு என்ன சார், நீங்கள் தான் பயங்கர பிஸியாக இருக்கீங்களே, ஏன் சார் இந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பணத்தை போடுறீங்கன்னா? அப்போ நான் சொன்னேன் வந்து, இப்போ எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி லைஃப்ன்றது இல்லை, அந்த படத்து மூலமாக தான் எனக்கு இவ்வளோ படம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு நன்றிக்கடன் நான் பண்ண சொல்லி தான் அந்த படத்தை பண்ணேன். அப்படி இருந்து அந்த படம் வந்து ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போச்சு. ஸோ ஒரு பெரிய ப்ரொடியூசரால் வந்து சொன்ன மாதிரி பண்ண முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுற சில படங்கள்லாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் சில படங்கள் பேர் சொல்ல விரும்பலை, சொன்ன டேட்டுக்கு வந்து வர்றதில்லை. ஏன்னா அது ப்ரொடியூசர் வந்து ரெடியாக இருந்தாலும் அந்த டைம் போய் யாராவது சொல்லிடுவாங்க, ஜெய் ஆகாஷுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு அவங்க அதாவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அதை குழப்பத்துக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் கையில் இருக்குது இந்த படம். என்னால் கன்ஃபார்மாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது எத்தனை தியேட்டர்ஸோ நோ ப்ராப்ளம். ரிலீஸ் ஆகலையா சிம்பிளாக வந்து சொல்லிவிடுவோம், ஆப் இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னா கூகுள் ப்ளேலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க, ஆப்பிள் ஃபோனுன்னா ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த படத்தை அவங்க நினைச்ச நேரம் பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் 29th ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மெயின் உங்கள் சப்போர்ட் தேவை. ப்ளஸ்
ஷோ ஒன்று நான் போடுவேன். ரொம்ப நம்பிக்கை இருக்கு படத்து மேலே. நீங்கள் வந்து எங்களை ஆதரிக்கணும். ஸோ இந்த படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்டோரி தான் மெயின். அதை வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் கதை இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த கதையை நம்பி எடுத்துருக்க இந்த ஜெய் விஜயம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியோட நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. மீடியா அண்ட் மக்கள் ப்ளீஸ் கிவ் அண்ட் சப்போர்ட் அவர் ஃபிலிம். தேங்க்யூ. ஓகே.